வணக்கம் மக்களே, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கூட்டு வட்டியில உள்ள பார்ட் 14 வீடியோ தான் பார்க்க போறோம். சரிங்களா? சரி, இன்னைக்கு என்ன மாதிரி கணக்குகள் பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா, அமௌண்ட் கொடுத்துருவாங்க, பிரின்சிபல் கொடுத்துருவாங்க, இயர் கொடுத்துருவாங்க, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வட்டி வீதம் காண்கன்னு கேட்டுருவாங்க. சரிங்களா? அந்த மாதிரி கணக்குகள் தான் இந்த வீடியோ முழுக்குமே பார்க்க போறோம். ஃபார்முலாலையும் சால்வ் பண்ணலாம், ஷார்ட்கட்லயும் சால்வ் பண்ணலாம். ஆனா ஃபார்முலா ரொம்ப நேரம் எடுக்கும். சரிங்களா? ஃபார்முலா என்னது? a = p * 1 + r/100 to the whole power n அப்படிங்கிற ஃபார்முலாலையும் போட்டு எடுத்து சால்வ் பண்ணலாம். அது ரொம்ப லேட் ஆகும். சரிங்களா? நம்ம ஷார்ட்கட்லயே போவோம். இந்த ஒரு ஷார்ட்கட் போதும், மறட்டி விட்டுறலாம். சரிங்களா? சரி, வாங்க இப்ப கணக்குள்ள போயிடலாம். என்ன கொடுத்திருக்காங்க? at what rate of percentage per annum will rupees 5625 amounts to 6084 in 2 years at compound interest ன்னு கேட்டாங்க. அதாவது கூட்டு வட்டி முறையில் 2 ஆண்டுகளில் 5625 அசல் 6084 தருமானால் ஒரு ஆண்டுக்கு கூட்டு வட்டி வீதம் காண்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. ரொம்ப முக்கியமான கேள்வி. 2022 டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ல கேட்கப்பட்ட கேள்வி. சரிங்களா? முதல்ல கொஸ்டின் என்ன கொடுத்திருக்காங்களோ அப்படி எழுதிக்கலாம். கூட்டு வட்டி முறையில்னு சொல்லிட்டாங்க. சரிங்களா? அப்போ இது கூட்டு வட்டிக்கான சமுதாயம் நம்மளுக்கே தெரிஞ்சிருச்சு. சரிங்களா? கூட்டு வட்டி முறையில 2 ஆண்டுகள்னு சொல்லிட்டாங்க. அப்ப n = என்ன கொடுத்திருக்காங்க? 2 ஆண்டுகள்னு கொடுத்திருக்காங்க. சரிங்களா? சரி, இருக்கட்டும். 5625 அசல் 5625 அப்படிங்கிற அசல் 625 அப்படிங்கிற அசல் என்னவாக மாறுதான்? 6084 மாறுதான். சரிங்களா? 2 வருஷத்துல 5625 அப்படிங்கிற அசல் 2 வருஷம் கழிச்சு 6084 ரூபாயாக மாறுதான். தருமானால் ஒரு ஆண்டுக்கு கூட்டு வட்டி வீதம் காண்க. ஒரு ஆண்டுக்கு கூட்டு வட்டி வீதம் எவ்வளவு போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிங்கன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. சரிங்களா? இந்த மாதிரி கேள்விகள் வந்துட்டனாலே நான் சொல்லி தரத இந்த மெத்தட ஃபாலோ பண்ணுங்க. ரொம்ப ஈஸி ஆன்சர் வந்துடும். சரிங்களா? ஸ்டெப் பை ஸ்டெப்பா போலாம். சரி, முதல்ல என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, இது 2 ஆண்டுகளுக்கு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. சரிங்களா? 2 ஆண்டுகளுக்கு கண்டுபிடிக்க சொன்னா நான் இப்ப சொல்ற மெத்தட் 3 ஆண்டுகளுக்கு கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. அதுக்கு ஒரு சின்ன சேஞ்சஸ் மட்டும் தான். சரிங்களா? சரி, இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பாத்துறலாம். முதல்ல என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, क्वेश्चनல கொடுக்கப்பட்ட மொத்த தொகையை அசலால வகுத்துக்கணும். சரிங்களா? சரி, முதல்ல அமௌண்ட் என்ன பண்ணணும்? பிரின்சிபலால டிவைட் பண்ணணும். சரிங்களா? क्वेश्चनல அமௌண்ட் என்ன கொடுத்திருக்காங்க? 6084 ரூபாய்னு கொடுத்திருக்காங்க. சரிங்களா? டிவைடட் பை நமக்கு பிரின்சிபல் என்ன கொடுத்திருக்காங்க? 5625 ன்னு கொடுத்திருக்காங்க. சரிங்களா? முதல்ல இதை எப்படி கேன்சல் பண்ண முடியுமா அப்படிலாம் கேன்சல் பண்ண வச்சிருந்தாங்க. அப்போ உங்களுக்கு கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸா இருக்கும். நான் வந்து இங்கிட்ட வேணா கேன்சல் பண்ணி காமிக்க விடுமா? 6084 டிவைடட் பை 5625. சரிங்களா? சரி, இப்போ இதை கேன்சல் பண்ணிக்கலாம். 3ஆம் வாய்ப்பாடுல போடுமா? 3 6 0 ரெடி போட்டுக்கோங்க. 3 6 மிச்சம் 2 24 இருக்கும். 8 3 24. சரிங்களா? சரி, போச்சு. 1 3 3 மிச்சம் 2 இருக்கும். 26 இருக்கும். 8 3 24 22 இருக்கும். 7 3 21. சரிங்களா? இப்ப மிச்சம் 1 இருக்கும். 5 3 15. சரி, இருக்கட்டும். திரும்பியும் இப்போ இதை 3ஆம் வாய்ப்பாடுல கேன்சல் பண்ணுவோம். 6 3 18. சரிங்களா? சரி, 1 3 3 6. அப்போ மிச்சம் 1 இருக்கும். 15. 5 3 15. சரிங்களா? சரி, இங்க 6 3 18. அப்போ மிச்சம் 2 இருக்கும். 22 இருக்கும். 7 3 21. மிச்சம் 1 இருக்கும். 18 இருக்கும். 6 3 18. சரிங்களா? அப்போ திரும்ப மேல 676 இருக்கு, டிவைடு கீழே 625 இருக்கு. இதுக்கு மேல கேன்சல் பண்ண முடியுமா? முடியாது. சரிங்களா? அப்போ நம்மளுக்கு கடைசி என்ன கிடைச்சிருக்கு? 676 டிவைடட் பை 625 கிடைச்சிருக்கு. சரிங்களா? அதை சால்வ் பண்ணதுக்கு அடுத்து நம்மளுக்கு இந்த மாதிரி கிடைச்சிருக்கு. நம்மளுக்கு வருடம் எத்தனை வருடம் கொடுத்திருக்காங்கன்னு பாருங்க. சரிங்களா? வருடம் என்ன கொடுத்திருக்காங்க? 2 வருடங்கள்னு கொடுத்திருக்காங்க. சரிங்களா? அப்போ என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, நம்மளுக்கு அசலை, அதாவது அமௌண்ட்டை அசலால வகுத்ததுக்கு அப்புறமா நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு ஆன்சர் கிடைச்சிருக்கு இல்லையா? இந்த ஆன்சருக்கு நம்ம ஸ்கொயர் ரூட் எடுக்கணும். சரிங்களா? இதுதான் செகண்ட் ஸ்டெப். வருடம் 2 வருஷம்னு கொடுத்திருக்காங்க. சரிங்களா? அதனால ஸ்கொயர் ரூட் எடுக்கிறோம். சரிங்களா? சரி, ரெண்டாவது ஸ்டெப் என்ன பண்ண போறோம்? நம்மளுக்கு கிடைச்சிருக்கத ஸ்கொயர் ரூட் எடுக்க போறோம். சரிங்களா? 676 டிவைடட் பை 625. சரிங்களா? இப்போ ஸ்கொயர் ரூட் எடுத்துக்கலாம். இப்ப பாருங்க, 676 எப்படி எழுதிக்கலாம்னு கேட்டீங்கன்னா, 26 ஸ்கொயர்னு எழுதிக்கலாம். சரிங்களாங்க? 26 ஸ்கொயர் தான் என்னது? 676. சரிங்களா? சரி, இருக்கட்டும். 625 எப்படி எழுதிக்கலாம் கேட்டீங்கன்னா, 25 ஸ்கொயர்னு எழுதிக்கலாம். சரிங்களா? அப்போ இங்க ஸ்கொயரும் ஸ்கொயர் ரூட் கேன்சல் ஆயிருமாங்க. எப்படி சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, இங்க 26க்கும் ஸ்கொயர் இருக்கு, 25க்கும் ஸ்கொயர் இருக்கு. அப்ப எப்படி எழுதிக்கலாம்? 26/25 டு தி ஹோல் ஸ்கொயர்னு எழுதிக்கலாம். அப்ப ஸ்கொயரும் ஸ்கொயர் ரூட் கேன்சல் ஆயிருமா? அப்போ நமக்கு கடைசி என்ன கிடைச்சிருக்கு? 26/25 அப்படி சொல்லிட்டு கிடைச்சிருக்கு. சரிங்களா? இதுதான் செகண்ட் ஸ்டெப். தேர்ட் ஸ்டெப் ரொம்ப 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 ஈஸி. இதோட முடிஞ்சிருச்சு. சரிங்களா? என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, முதல்ல கீழே கொடுத்துருக்கூடிய ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இந்த ஸ்டெப்ல தான் கண்டுபிடிப்போம். சரிங்களா? எப்படி கண்டுபிடிப்போம்னு கேட்டீங்கன்னா, கொஸ்டின் அதாவது நம்ம 26/25 கொண்டு வந்திருக்கோம் இல்லையா? இந்த 25 கீழே அப்படி போட்டுக்கோங்க. சரிங்களா?
இப்போ இந்த மேல உள்ள மதிப்புல மட்டும் ஒரு சின்ன சேஞ்சஸ் பண்ண போறோம். என்னன்னு கேட்டீங்கன்னா, கீழே டிவைடுக்கு கீழே உள்ள இந்த மதிப்பை டிவைடுக்கு மேல உள்ள மதிப்போட மைனஸ் பண்ணுங்க சரிங்களா. அப்போ 26 மைனஸ் 25 என்னதுங்க 1 சரிங்களா, இன்ட்டு 100 அவ்வளவுதாங்க சரிங்களா. இப்படிதான் போட்டுக்கணும் சரிங்களா. இந்த மாதிரி வந்ததுக்கு அடுத்து டிவைடுக்கு கீழே உள்ள மதிப்பு அப்படியே போட்டுக்கணும். மேல என்ன பண்ணணும், டிவைடுக்கு கீழே என்ன மதிப்பு இருக்கோ அதை டிவைடுக்கு மேல உள்ள மதிப்போட மைனஸ் பண்ணுங்க, போட்டுட்டு 100 பெருக்கிக்கோங்க சரிங்களா. அதுக்கு அடுத்து இதை கேன்சல் பண்ணுங்க. 1 25 25 4 25 100 4% என்பதுதான் ஆன்சர் சரிங்களா. ஆப்ஷன் இருக்கா, ஆப்ஷன் ஏ தான் சரிங்களா. என்னங்க பெரிய கஷ்டம், ரொம்ப ரொம்ப ஈஸி, 3 ஸ்டெப் தான் ஆன்சர் வந்துடும் சரிங்களா. ஃபார்முலா போட்டு பாருங்க, ரொம்ப கஷ்டமா இருக்கும் சரிங்களா. சரி அடுத்த கணக்கு போயிருவோமா. அடுத்த கணக்கு என்ன கொடுத்துட்டாங்க, at what rate percent compound interest will rupees 625 amounts to rupees 900 in 2 years. அதாவது ரூபாய் 625 ஆனது 2 ஆண்டுகளில் 900 கூட்டு வட்டியில் கிடைக்கிறது எனில் வட்டி வீதம் காண்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. மேல பார்த்த மாதிரி அதே கணக்கு தான், நீங்க வேணா சால்வ் பண்ணிட்டு கமெண்ட்ல ஆன்சர் போடுங்க சரிங்களா. உங்களுக்கு இந்த சம் ஹோம்வொர்க் சரிங்களா, ஹோம்வொர்க்கா எடுத்துக்கோங்க. ரொம்ப ஈஸி தான். என்ன கொடுத்துட்டாங்க, அமௌண்ட் கொடுத்துட்டாங்க, பிரின்சிபலும் கொடுத்துட்டாங்க, 2 வருஷம்னு கொடுத்துருக்காங்க. மேல பார்த்த மாதிரி அந்த 3 ஸ்டெப்பையும் போட்டு ஆன்சர் கொண்டு வாங்க சரிங்களா. கமெண்ட்ல சொல்லுங்க ஆன்சர் என்னன்னு சொல்லுங்க. சரி இதுல என்ன கொடுத்துருக்காங்க, at what rate of compound interest per annum will a sum 1200 சரிங்களாங்க. இது 1200 becomes 1382.32 in 2 years. அதாவது ரூபாய் 1200 ஆனது 2 வருடத்தில் 1348.32 மாற கூட்டு வட்டி விகிதம் யாது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. இதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி. 2016 டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ல கேட்கப்பட்ட கேள்வி சரிங்களா. டெசிமல்ல வந்திருக்கேன்னா பார்த்து பயந்துராதீங்க. மேல பார்த்த மாதிரி அந்த 3 ஸ்டெப் தான் ஃபாலோ பண்ண போறோம் சரிங்களா. என்ன கொடுத்துருக்காங்களோ அப்படி எழுதிக்கலாம். 1200 ஆனது 2 வருடத்தில் 1348.32 ஆகிறதுன்னு சொல்லிட்டாங்க. அதாவது 1200 அப்படிங்கிறது தான் அசல் சரிங்களா. அந்த அசல் தான் என்னாவது 2 வருஷம் கழிச்சு 1348 மாறுது சரிங்களா, 48.32 மாறுது சரிங்களா. அப்ப அசல் என்ன கொடுத்திருக்காங்க, 1200 ரூபாய் கொடுத்திருக்காங்க சரிங்களா. அது 2 வருஷத்துல சரிங்களா, n = 2 வருஷத்துல என்னவாக மாறுதா, ஒரு அமௌண்ட் ஒரு தொகையாக மாறுது. என்னவாக மாறுது, 1348.32 மாறுது சரிங்களா. கூட்டு வட்டி தான் என்ன பண்ணுவாங்க, கணக்கிடுறாங்க. காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ல தான் வட்டி கணக்கிடுறாங்க சரிங்களா. கடைசி என்ன கேட்டாங்க, வட்டி கூட்டு வட்டி விகிதம் யாது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க சரிங்களா. சரி அப்போ மேல பார்த்த மாதிரியே ஏதாவது ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ண போறோம், கொஸ்டின்ல கொடுக்கப்பட்ட மொத்த தொகையை கொஸ்டின்ல கொடுக்கப்பட்ட அசலால வகுக்க போறோம் சரிங்களா. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பண்ண போறோம். அப்போ a டிவைடட் பை p சரிங்களா. சரி இங்க a என்னங்க இருக்கு, 1348.32 பை அசல் என்ன இருக்கு 1200 இருக்கு சரிங்களா. இங்க புள்ளிகள்ல இருக்கு சரிங்களா, டெசிமல்ல இருக்கு சரிங்களா. அப்போ இதை நம்ம முழு எண்ணாக மாத்தணும் சரிங்களா. இங்க 2 ஸ்தானம் தள்ளி புள்ளி இருக்கிறதுனால 100 பெருக்கி 100 வகுத்துட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு முழு எண்ணாக மாறிடும் சரிங்களா. எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். இதே ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி இருந்துச்சுன்னா 10 பெருக்கணும், 3 ஸ்தானம் தள்ளி புள்ளி இருந்துச்சுன்னா 1000 பெருக்கணும், 1000 வகுக்கணும் சரிங்களா. சரிங்க 2 ஸ்தானம் தள்ளி புள்ளி இருக்கிறதுனால 100 பெருக்கி 100 வகுத்துக்கிறேன் சரிங்களா. அப்போ கடைசி நம்மளுக்கு என்னவாக மாறும், அப்போ 1,34,832 மாறிடுச்சு. இது 1,20,000 அப்படின்னு சொல்லிட்டு கீழே இருக்கும் சரிங்களா. 1,20,000 கீழே இருக்கும். நம்ம 12வது வாய்ப்பாடுல கேன்சல் பண்ணிக்கலாம் சரிங்களாங்க. ஓர் 12 12 மிச்சம் 4 0 அப்படி போடுவாங்க சரிங்களா. இங்கேயும் ஓர் 12 12 மிச்சம் 1 இருக்கும், 14 இருக்கும். ஓர் 12 12 மிச்சம் 2 இருக்கும், 28 இருக்கும். அப்போ 2 12 24 சரிங்களா. அப்போ 4 இருக்கும், 43 இருக்கும். 3 12 36 சரிங்களா. அப்போ 43ல இருந்து 36 கழிச்சோம் அப்படின்னா மிச்சம் 7 கிடைக்கும், 72 இருக்கும் சரிங்களா. அப்போ 6 12 72 சரிங்களா. சரி இருக்கட்டும். சரி இப்போ 2வது வாய்ப்பாடுல கேன்சல் பண்ணிக்கலாம். I 2 10 சரிங்களா. 3 0 அப்படி போட்டுக்கோங்க. இங்க I 2 10 மிச்சம் 1 இருக்கும், 12 இருக்கும். அப்போ 6 2 12 ஓ 2 2 மிச்சம் 1 இருக்கும், 16 இருக்கும், 8 2 16 சரிங்களா. சரி கீழே 2 4 அப்போ மிச்சம் 1 இருக்கும், 10 இருக்கும். I 2 10 2 0 அப்படி போட்டுக்கோங்க. இங்க 2 4 மிச்சம் 1 16 இருக்கும், 8 2 16 அப்போ 1 இப்போ 1 அப்ப 0 போடுவோம் சரிங்களா. அப்போ 18 இருக்கும், 9 2 18 சரிங்களா. அப்போ கடைசியா இதை கேன்சல் பண்ண முடியுமான்னு பாருங்க. இதுக்கு மேல கேன்சல் பண்ண முடியாது சரிங்களா. அப்ப கடைசி நம்மளுக்கு என்ன கிடைச்சிருக்கீங்க, 2809 பை 2500 கிடைச்சிருக்கு சரிங்களா. கடைசியா நம்மளுக்கு இதான் கிடைச்சிருக்கு. இப்போ ஆண்டு 2 வருஷம் தான் கொடுத்துருக்காங்க சரிங்களா. அப்போ என்ன பண்ணணும், ஸ்கொயர் ரூட் எடுக்கணும் சரிங்களா. சரி ஸ்கொயர் ரூட் எடுத்துருவோமா, ஸ்கொயர் ரூட் எடுத்தாச்சு. அப்போ பாருங்க 2809 எப்படி எழுதிக்கலாம்னு கேட்டீங்கன்னா
53 ஸ்கொயர்னு எழுதிக்கலாம் சரிங்களா. 53 ஸ்கொயர்னு எழுதிக்கலாம். 2809 53 ஸ்கொயர்னு எழுதிக்கலாம். சரி 2500 50 ஸ்கொயர்னு எழுதிக்கலாம். எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம் தான் சரிங்களா. அப்போ எங்க ஸ்கொயர் ஸ்கொயர் ரூட் கேன்சல் ஆகி நமக்கு என்ன கிடைச்சிரும், கடைசி 53/50 கிடைச்சிரும் சரிங்களா. இப்போ தேர்ட் ஸ்டெப் நம்மளுக்கு என்னது, இது செகண்ட் ஸ்டெப், ஸ்கொயர் ரூட் எடுக்கிறது செகண்ட் ஸ்டெப் சரிங்களா. சரி தேர்ட் ஸ்டெப் என்னது, நம்மளுக்கு 53/50 இருக்காங்க. ஃபர்ஸ்ட் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இந்த ஸ்டெப்ல தான் கண்டுபிடிக்க போறோம். என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, கீழே இருக்கக்கூடிய 50 அப்படி போட்டுக்கோங்க. மேல இருக்கக்கூடிய மதிப்பு என்ன பண்ணணும், கீழே இருக்கக்கூடிய மதிப்பை மேல இருக்கக்கூடிய மதிப்பை மைனஸ் பண்ணி மேல போடணும் சரிங்களா. அப்ப 53 - 50 எவ்வளவு, 3 சரிங்களா. அப்ப 100ஆல பெருக்கிக்கோங்க. இத சால்வ் பண்ணா நமக்கு ஆன்சர் அவ்வளவுதாங்க சரிங்களா. அப்ப ஓர் 50 50 ஈர் 50 100 சரிங்களா. அப்போ 3 × 2 6%. 6% என்பதுதான் சரியான ஆப்ஷன்ல இருக்கா, ஆப்ஷன் டி. அவ்வளவுதாங்க. இதுல என்ன பெரிய கஷ்டம். சரி அடுத்த கணக்கு போயிருவோமா. இல்ல கொடுத்திருக்காங்க, இது 3 வருடத்துக்கு சரிங்களா, 3 வருஷத்துக்கு கேட்டிருக்காங்க சரிங்களா. at what rate per annum will 8000 amount to 9261 in 3 years when interest being compounded annually. அதாவது 8000 ஆனது 3 ஆண்டுகளில் கூட்டு வட்டி தொகை 9261 ஆகும். கூட்டு வட்டி வீதம் காண்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. ஆண்டுக்கு ஒரு முறை அசலுடன் சேர்க்கிறது, அதாவது ஆண்டுக்கு ஒரு முறை தான் வட்டி கணக்கிடுறாங்க சரிங்களா. சரி இருக்கட்டும், இது ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி. 2021 TNPSC எக்ஸாம்ல கேட்கப்பட்ட கேள்வி சரிங்களாங்க. சரி கொஸ்டின்ல என்ன கொடுத்துருக்காங்களோ அப்படி எழுதிக்கலாம். 8000 ஆனது 3 ஆண்டுகளில் கூட்டுத்தொகை 9261 ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க சரிங்களா. அதாவது அசல் 8000 அப்படிங்கிற ஒரு அசல் இருக்குதாங்க. அந்த அசல் என்னவாக மாறுதா, 3 ஆண்டுகள் கழிச்சு ஒரு தொகையாக மாறுது. அந்த தொகை என்னவாக இருக்குதா, 9261 ரூபாயாக இருக்குதா சரிங்களா. எனில் கூட்டு வட்டி வீதம் காண்க, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க சரிங்களா. அப்போ என்ன பண்ணும், முதல்ல ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும், கொஸ்டின்ல கொடுக்கப்பட்ட அமௌண்ட்டை அசலால வகுக்கணும் சரிங்களா. சரி அமௌண்ட் என்ன கொடுத்துருக்காங்க, 9261 கொடுத்துருக்காங்க. டிவைடட் பை அசல் என்ன கொடுத்துருக்காங்க, 8000 கொடுத்துருக்காங்க சரிங்களா. சரி இதை கேன்சல் பண்ண முடியுமாங்க, கேன்சலே பண்ண முடியாது சரிங்களா. சரி இப்போ செகண்ட் ஸ்டெப்புக்கு டைரக்டா போயிடலாம் சரிங்களா. சரி என்ன பண்ணும், இங்க 3 வருடம்னு கொடுத்துருக்காங்க சரிங்களா. 3 வருஷத்துக்கு தான் என்னவாக மாறுது, அசல் 3 வருஷம் கழிச்சு தான் அசல் என்னவாக மாறுது, 9261 ரூபாய் மாறுதுன்னு கொடுத்துருக்காங்க. அப்ப இயர் என்ன கொடுத்துருக்காங்க, 3 வருஷம் கொடுத்துருக்காங்க சரிங்களா. மேல 2 வருஷமா கொடுத்துருக்காங்க, அதனால ஸ்கொயர் ரூட் எடுத்தோம். இங்க 3 வருஷம்னு கொடுத்துருக்கிறதுனால கியூப் ரூட் எடுப்போம் சரிங்களா. கியூப் ரூட் எடுப்போம், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. 3 வருஷம் என்பதனால் கியூப் ரூட் எடுப்போம் சரிங்களா. அதாவது இங்க நம்மளுக்கு என்ன மதிப்பு இருக்கோ அதுக்கு நம்ம கியூப் ரூட் எடுப்போம் சரிங்களா. சரி எடுத்துருவோமா. கியூப் ரூட் ஆஃப் 9261/8000 சரிங்களா. சரி இப்போ 9261 எப்படி எழுதிக்கலாம்னு கேட்டீங்கன்னா, 21 கியூப்னு எழுதிக்கலாம் சரிங்களாங்க. 21 × 21 441, 441 × 21 9261 சரிங்களா. அப்போ 9261 21 கியூப்னு எழுதிக்கலாம் சரிங்களா. 8000 பார்த்தாலே தெரியும், 20 கியூப்னு எழுதிக்கலாம் சரிங்களா. அப்போ டிவைடட் பை 20. அப்போ 21க்கும் கியூப் வரும், 20க்கும் கியூப் வரும் சரிங்களா. கியூப் ரூட் தான் இருக்கும் சரிங்களா. அப்போ 21க்கும் கியூப் வரும், 20க்கும் கியூப் வரும். அப்போ காமனா போட்டுக்கலாமா. சரி போட்டாச்சு. இங்க கியூபும் கியூப் ரூட்டும் கேன்சல் ஆயிரும். கடைசி நம்மளுக்கு என்ன கிடைச்சிருக்கு, 21/20 கிடைச்சிருக்கு சரிங்களா. இப்போ தேர்ட் ஸ்டெப் என்ன பண்ண போறோம், ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இங்க தான் கண்டுபிடிக்க போறோம். கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணணும், கீழே இருக்கக்கூடிய 20 அப்படி போட்டுக்கணும். அதாவது டிவைடுக்கு மேல உள்ள மதிப்பு மட்டும் என்ன பண்ணணும், டிவைடு கீழே என்ன மதிப்பு இருக்கோ அதை டிவைடுக்கு மேல உள்ள மதிப்போட மைனஸ் பண்ணிட்டு அதுக்கு அடுத்து அதை போடுவோம் சரிங்களா. அப்போ 21 - 20 என்னதுங்க, 1 சரிங்களா. அப்ப இன்ட்டு 100 பெருக்கணும் அப்படின்னா நமக்கு ஆன்சர் கிடைச்சிடும். ஓர் 20 20, 5 20 100 சரிங்களா. அப்ப 5% என்பதுதான் சரியான ஆப்ஷன்ல இருக்கா, ஆப்ஷன் சி சரிங்களா. சரி பார்த்து போயிருவோமா. என்ன கொடுத்திருக்காங்க, at what rate percent per annum compound interest ₹10,000 amounts to 13,310 in 3 years. அதாவது ஆண்டுக்கு எந்த விகிதத்தில் கூட்டு வட்டி 3 ஆண்டுகளில் 10,000 தொகை 13,310 இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி. 2022 TNPSC எக்ஸாம்ல கேட்கப்பட கேள்வி சரிங்களாங்க. சரி கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்களோ அப்படி எழுதிக்கலாம். ஆண்டுக்கு எந்த விகிதத்தில் சரிங்களா, விகிதத்தை தான் கண்டுபிடிக்க சொல்லிட்டாங்க சரிங்களா. சரி ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஃபர்ஸ்டே கண்டுபிடிங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டாங்க சரிங்களா. சரி இருக்கட்டும், கூட்டு வட்டி 3 ஆண்டுகளில் சரிங்களா, கூட்டு வட்டி இதெல்லாம் வந்து சால்வ் பண்றாங்க அப்படிங்கறது உங்களுக்கு புரிஞ்சிருச்சு சரிங்களா. அப்போ கூட்டு வட்டியில தான் இந்த சம் இருக்கு. சரி இருக்கட்டும், 3 ஆண்டுகள்ல சரிங்களா, 3 ஆண்டுகள்ல கூட்டு வட்டியில 3 ஆண்டுகள்ல 10,000 ஒரு தொகை, ஒரு அசல் இருக்குது, 10,000 அப்படிங்கிற ஒரு அசல் இருக்குது
சரிங்களா 10,000 அப்படிங்கிற ஒரு அசல் இருக்குது 3 ஆண்டுகள் கழிச்சு அந்த தொகை என்னவாக மாறுது 13,310 மாறுது சரிங்களா 3 ஆண்டுகள் கழிச்சு அந்த அசல் என்னவாக மாறுது ஒரு முழு தொகையாக மாறுது எவ்வளவு மாறுது 13,310 மாறுது அந்த கடைசி நம்மளுக்கு என்னதான் கண்டுபிடிக்கணுங்க ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தான் கண்டுபிடிக்கணும் சரிங்களா சரி ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பண்ணிடுவோம் முதல்ல क्वेश्चनல கொடுக்கப்பட்ட அசலை சரிங்க அமௌண்ட் மொத்த தொகையை அசலால வகுத்துருவோம் சரிங்களா அமௌண்ட் என்ன கொடுத்திருக்காங்க 13,310 கொடுத்திருக்காங்க டிவைடட் பை 10,000 கொடுத்துட்டாங்க சரிங்களா அசல் 10,000 கொடுத்துட்டாங்க சரிங்களா சரி போட்டாச்சு இப்போ கீழே ஒரு சேவர் மேல ஒரு சேவர் கேன்சல் பண்ணிக்கலாமா இதுக்கப்புறம் கேன்சல் பண்ண முடியாது சரிங்களா சரி இப்போ ரெண்டாவது ஸ்டெப்புக்கு டைரக்டா போயிடலாம் இங்க வருஷம் எத்தனை வருஷம் கொடுத்துருக்காங்க 3 வருஷம் கொடுத்துருக்காங்க அப்போ என்ன பண்ணணும் கியூப் ரூட் எடுக்கணும் சரிங்களா அதாவது இந்த மதிப்புக்கு கியூப் ரூட் எடுக்கணும் அப்போ கியூப் ரூட் எடுத்துருவோமா அப்போ 1331 பை 1000 அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் சரிங்களா இருக்கட்டும் ஈக்குவல் டு 1331 எப்படி எழுதிக்கலாம்னு கேட்டீங்கன்னா 11 கியூப்னு எழுதிக்கலாம் சரிங்களா அதாவது 11 × 11 121 121 × 11 1331 சரிங்களாங்க அப்போ 11 கியூப்னு 1331 எழுதிக்கலாம் சரிங்களா சரி 1000 பார்த்தாலே தெரியும் 10 கியூப்னு எழுதிக்கலாம் 10 × 10 × 10 எவ்வளவு 1000 சரிங்களா அப்போ 11க்கும் கியூப் வரும் 10க்கும் கியூப் வரும் அப்போ இதை நான் எப்படி போட்டுக்கிறேன் காமனா இது ரெண்டுத்துக்குமே பொதுவாக போட்டுக்கிறேன் சரிங்களா இப்போ கியூபும் கியூப் ரூட்டும் கேன்சல் கடைசி என்ன கிடைச்சிருக்கு 11/10 கிடைச்சிருக்கு இப்போ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை கண்டுபிடிச்சிட வேண்டியதான் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணணும் முதல்ல கீழே இருக்கக்கூடிய மதிப்பை அப்படி போட்டுக்கோங்க 10 அப்படி போட்டுக்கோங்க மேல உள்ள மதிப்பு என்ன பண்ணணும் கீழே என்ன மதிப்பு இருக்கோ அதை மேல உள்ள மதிப்போட மைனஸ் பண்ணிட்டு இங்கிட்டு போடணும் சரிங்களா அப்போ 11 - 10 உள்ளவங்க 1 சரிங்களா சரி போட்டாச்சு 100 பெருக்கிக்கோங்க அவ்வளவுதான் சரிங்களா இப்போ ஒரு சேவர் கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 10% ஆப்ஷன்ல இருக்கா ஆப்ஷன் டி தான் சரிங்களா சரி படத்தை கணக்கு போயிருமா கடைசி சம்மு என்ன கொடுத்திருக்காங்க at what rate per annum ₹640 amounts to 774.40 in 2 years when interest being compounded annually 640 ஆனது 2 ஆண்டுகளில் கூட்டுத்தொகை ரூபாய் 774.40 ஆகும் கூட்டு வட்டி வீதம் காண்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க இதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி ரொம்ப நிறைய தடவை கேட்டாங்க சரிங்களா 2022ல 2019ல 2016ல சொல்லிட்டு வருஷக்கே கேட்டாங்க சரிங்களா சரி கொஸ்டின்ல என்ன கொடுத்துருக்காங்களோ அப்படி எழுதிக்கலாம் 640 ஆனது 2 ஆண்டுகளில் கூட்டுத்தொகை 774.40 ஆகிறது அப்படின்னு சொல்லிட்டாங்க சரிங்களா அப்போ ஒரு அசல் இருக்குதுங்க அந்த அசல் என்னது 640 ரூபாய் அந்த அசலானது 2 வருஷம் கழிச்சு சரிங்களா 2 வருஷம் கழிச்சு என்னவாக மாறுதான் ஒரு மொத்த தொகையாக மாறுதான் ஒரு தொகையாக கூட்டு தொகையாக மாறுதான் சரிங்களா அந்த தொகை என்னவாக இருக்குது 774.40 ரூபாய் இருக்கு சரிங்களா இருக்கட்டும் எனில் கூட்டு வட்டி விகிதம் காண்க ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க சரிங்களா இங்க 2 வருஷத்துக்கு தான் சரிங்களா சரி இப்போ சால்வ் பண்ணிடுவோமா முதல்ல என்ன பண்ணணும் கொஸ்டின்ல கொடுக்கப்பட்ட மொத்த தொகையை அசலால வகுத்துக்கணும் சரி மொத்த தொகை என்னங்க கொடுத்திருக்காங்க 774.40 கொடுத்திருக்காங்க புள்ளி 40 கொடுத்திருக்காங்க சரிங்களாங்க அப்போ புள்ளிக்கு அப்புறம் ஏதோ ஒரு சைவர் இருந்துச்சுன்னா அதுக்கு எந்த விதமான வேல்யூமே இல்ல சரிங்களா புள்ளிக்கு அப்புறம் சைவர் இருந்துச்சுன்னா அதுக்கு வேல்யூவே இல்ல சரிங்களா அப்போ அந்த 4 மட்டும் நான் போட்டுக்கிறேன் சரிங்களா இதுக்கு அப்புறம் இருக்கக்கூடிய இந்த சைவருக்கு மதிப்பு இல்ல அதை போட்டாலும் ஒண்ணுதான் போடாட்டியும் ஒண்ணுதான் சரிங்களா அதனால நான் என்ன பண்ணிக்கிறேன் 4 மட்டும் போட்டுக்கிறேன் புள்ளிக்கு அப்புறம் உள்ள இந்த 4 மட்டும் போட்டுக்கிறேன் சரிங்களாங்க டிவைடு கீழே பிரின்சிபல் அசல போட்டுக்கிறேன் அப்போ 640 இருக்கு இங்க புள்ளிகள் டெசிமல்ல இருக்கிறத நம்ம என்ன பண்ணணும் முழு எண்ணாக மாத்தணும் சரிங்களா அப்ப என்ன பண்ணணும் ஒரு ஸ்தானம் தள்ளி தான் புள்ளி இருக்கு அப்ப என்ன பண்ணணும் 10 பெருக்கி 10 வகுக்கணும் சரிங்களா சரி வகுத்தாச்சு அப்போ என்ன பண்ணும் அப்போ கடைசி என்னவாக மாறும் 7,744 டிவைடட் பை 6,400 அப்படின்னு சொல்லிட்டு மாறிடுமா இப்போ நம்ம 8ஆம் வகுப்பாடுல கேன்சல் பண்ணிக்கலாம் சரிங்களாங்க 8 × 8 64 2 சைவரை அப்படி போட்டுக்கோங்க இங்க 9 8 72 அப்போ மிச்சம் 5 இருக்கும் 54 இருக்கும் 6 8 48 சரிங்களாங்க அப்போ 6 8 48 அப்போ 54ல 48 போச்சுன்னா 6 அப்போ 64 இருக்கும் அப்போ 8 × 8 64 சரிங்களா சரி முடிஞ்சு போச்சு திரும்ப 8ஆம் வாய்ப்பாடுல போடுங்க 1 8 8 சைவரை அப்படி போட்டுக்கோங்க இங்கேயும் 1 8 8 மிச்சம் 1 இருக்கும் 14 இருக்கும் 2 8 16 சரிங்களா திரும்ப 1 8 8 கடைசி நம்மளுக்கு என்ன கிடைச்சிருக்கு இதுக்கு அப்புறம் கேன்சல் பண்ண முடியாது சரிங்களா கடைசி என்ன கிடைச்சிருக்கு 121/100 கிடைச்சிருக்கு சரிங்களா ரெண்டாவதா என்ன பண்ணும் இது 2 வருஷம் தான் சரிங்களா 2 வருஷம் என்பதனால என்ன பண்ணணும் ஸ்கொயர் ரூட் எடுக்கணும் சரிங்களா 121/100க்கு ஸ்கொயர் ரூட் எடுக்கணும் ரெண்டாவது ஸ்டெப் இப்போ ஸ்கொயர் ரூட் எடுத்தோம் அப்படின்னா 121/100 சரிங்களா எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம் தான் சரிங்களாங்க அப்போ 12 ஸ்கொயர் என்னது 121 100 எப்படி எழுதிக்கலாம் 10 ஸ்கொயர் எழுதிக்கலாம் அப்போ இது ரெண்டுத்துக்கும் காமனாக ஸ்கொயரை போட்டுக்கிறது ஸ்கொயர் ரூட் கேன்சல் கடைசி என்ன கிடைச்சிருக்கு 11/10 கிடைச்சிருக்கு சரி கடைசியா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிச்சிட வேண்டியதான் என்ன பண்ணணும் இப்போ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணணும் கீழே இருக்கக்கூடிய 10 அப்படி போட்டுக்கணும் டிவைடு கீழே மதிப்பு அப்படி போட்டுக்கணும் டிவைடுக்கு மேல மட்டும் என்ன பண்ணணும் டிவைடுக்கு கீழே என்ன மதிப்பு இருக்கோ அதை டிவைடுக்கு மேல உள்ள மதிப்போட மைனஸ் பண்ணிட்டு
அதுக்கப்புறம் சால்வ் பண்ண ஆரம்பிக்கணும் சரிங்களாங்க. அப்போ 11 மைனஸ் 10 எவ்வளோ 1 சரிங்களா. இன்ட்டு 100 பெருக்கிட்டு அதுக்கு அடுத்து சால்வ் பண்ணி அப்படின்னா ஆன்சர் கிடைச்சிடும். ஓர் 10 10 அதாவது ஒரு சேவர் கேன்சல் பண்ணா அப்படின்னா கடைசி நம்மளுக்கு என்ன கிடைச்சிருக்கும் 10 கிடைச்சிருக்கும். 10% ஆப்ஷன்ல இருக்கா ஆப்ஷன் ஏ தான் சரிங்களாங்க. கண்டிப்பா இந்த வகுப்புகள்லாம் எப்படி இருக்கு அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க. கண்டிப்பா என்ன ஏதாச்சும் நான் திருத்திக்கணும் நீங்க நினைச்சீங்க அப்படின்னா கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க. வேற ஏதாச்சும் சஜஷன் இருந்துச்சுனாலும் சொல்லுங்க, கண்டிப்பா நான் திருத்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். வெற்றியை நோக்கிய உங்கள் பயணத்திற்கு என் வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். ஹோம்ஒர்க்லாம் கண்டிப்பா சால்வ் பண்ணிருக்கேங்க.